தமிழக தேர்தல் களம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். ஒவ்வொரு கட்சிகளும் மிக தீவிரமாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் இதுவரை தமிழக தேர்தல் களத்தில் நடைபெறாத அதிசயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற கட்சியை விஜய் அவர்கள் தொடங்கிய பொழுது இந்த கட்சி இந்த தேர்தலோடு காணாமல் போய்விடும் என்கின்ற விமர்சனங்கள் தான் வைக்கப்பட்டன. நாமும் பலரிடம் கேள்வி கேட்கின்ற நடிகர் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார், அது என்ன ஒரு 6 மாதம் 7 மாதம் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்களுடைய கட்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் பல ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளை எல்லாம் அதிர வைத்திருக்கிறது என்பதை விட அடுத்த அரசாட்சி நமக்கு இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு களமாக மாறியிருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது ஒரு அதிசய செய்தி என்று சொன்னேனே, அது என்ன செய்தி என்ற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் விமானம் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை திடீரென்று அதிகமாகியிருக்கிறது, குறிப்பாக தமிழகத்தில். அதுவும் 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் தமிழகத்திற்கு வருவதற்கான களங்களை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அப்போ இதில் நமக்கு தெரிந்த ஒன்று சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம தொலைபேசியில் எடுத்து, என்னடா திடீர்னு ஊருக்கு கிளம்பி வாரியாமே, என்ன விஷயம், நீ 4 மாதத்துக்கு முன்னால் தானடா அங்கே அமெரிக்காவுக்கு போன இல்லை வெளிநாட்டுக்கு போன அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேட்ட உடனே அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கணும். காரணம், எங்களுடைய அண்ணன் விஜய் சொல்லியிருக்காங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு தடவையும் உங்களுடைய கஷ்டத்தை பார்க்காம வந்து வாக்களிங்க, இதுதான் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புன்னு சொன்னாங்க. அதை அந்த வார்த்தையை கேட்ட மறுநிமிடமே நாங்கள் டிக்கெட் போட்டோம். டிக்கெட்டெல்லாம் விலை ஜாஸ்தி தான் இப்போ. அதாவது நாங்கள் ஒரு 2 மாதத்திற்கு முன்னாலேயோ ஒரு 3 மாதத்திற்கு முன்னாலேயோ டிக்கெட் போட்டிருந்தா அந்த டிக்கெட்டோடைய விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் நெருக்கத்தில் போடுறதுனால அதிகமாக இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. கண்டிப்பாக இந்த தேர்தலில் விஜய் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் திரண்டு வாரனுட்டு சுமார் 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் விமான டிக்கெட்டுகளை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது இதுவரை தமிழக அரசியல் களத்தில் நடைபெறாத ஒன்று இப்பொழுது அரங்கேறி இருக்கிறது என்பது ஒரு அதிசய செய்தியாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றி.